Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு தபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதை நான் ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனப்போ அவங்க இந்த கிரேவி செஞ்சுருந்தாங்க. இது நார்மலாக சாப்பிட்ற பன்னீர் கிரேவி மாதிரியே இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதை அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு வீட்டில் வந்து செஞ்சும் பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்தது. அதனால் அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதை இன்றைக்கி எப்படி நம்ம செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதை நீங்கள் ஃபுல்கா, சப்பாத்தி, புலாவ், ஈவன் இட்லி தோசையோட சாப்பிட்றப்ப கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னங்கிறத சொல்கிறேன் நான் இப்போ அடுப்பில் பேனை சூடு பண்ணியிருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இதோட பச்சை வாசம் போயிடும். நல்லா நம்ம போட்ட கடலை மாவோட வாசம் வந்து நல்லா வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜுக்கு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வறுத்துடாதீங்க, அது ஒரு மாதிரி வாடை வர ஆரம்பிச்சிரும். ஸோ பச்சை வாசம் போகிற அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பன்னீரை இந்த அளவுக்கு க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா பெசரிட்டு நெய்யில் போட்டு லைட்டாக வந்து சாட்டை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பண்ணால் இது வந்து வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் டேரெக்டாக கிரேவியில் கூட போடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பன்னீரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு ஈவனாக கோட் ஆகிற வரைக்கும் பார்த்துக்கோங்க. இதை பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன். இப்போ அந்த நம்ம பெசரி வச்சுருக்க பன்னீரையும் போட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் போட்டு டோஸ்ட் பண்ணிடாதீங்க, அப்புறம் பன்னீர் வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் எல்லா சைடும் ஈவனாக ஆகிற அளவுக்கு ஜஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணால் போதும். அதுமாதிரி நம்ம போட்டிருக்க அந்த மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு வந்து அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே பன்னீரில் நல்லா கோட்டாகி அது மாதிரி ரா ஸ்மெல்லும் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரை எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த பேனில் கொஞ்சமாக ஆயிலும் ஒரு ஸ்பூன் கீயும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஜீரகத்தை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா மற்ற ஸ்பைஸ்லாம் போட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் சுடட்டும். சுட்டதுக்கப்புறம் போட்டிங்கன்னா ஈஸியாக பொரிஞ்சு வரும். ஏலக்காய் வந்து நான் வந்து தட்டி வச்சுருக்கேன். அப்போ அந்த வாசம் நல்லா இருக்குங்கிறனால முழுசாகவும் நீங்கள் போடுறதுனா போடலாம். இப்போ ஏலக்காய், வரமிளகா, பட்டை, கிராம்பு, அதே மாதிரி நம்ம வரமிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் போட்டுட்டு நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வதங்கிடும். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். நான் இதோட இஞ்சி பூண்டையும் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை பவுடர்லாம் இருக்குது இல்லையா, மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அந்த ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆயிலும் எண்ணெயும் பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக நெய்யும் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நெய் ஊற்றுறப்ப நல்ல வாசமாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிடலாம்.
இப்போ நான் வந்து ஒரு 4 சின்ன சைஸ் டொமேட்டோவை வந்து ரொம்ப வந்து பேஸ்ட்டு மாதிரி ப்யூர் பண்ணலை. பார்த்திங்கன்னா அந்த விதையெல்லாம் கூட தெரியும். அந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். சொல்லப்போனால் அந்த குறைக்குறான அந்த டெக்ஸ்சரும் இருக்கும், அந்த விதையும் இருக்கும். அந்த அளவுக்கு பேஸ்ட் ஆக்கி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கேற்ற கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தக்காளிலாம் நல்லா வதங்கி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கடலை மாவு, அதையும் வந்து அதோட ஆட் பண்ணிடலாம். இதுதான் வந்து இந்த கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்குறது. சப்போஸ் உங்களுக்கு நிறைய கிரேவி வேணும்னா இருக்கிற நம்ம ரோஸ்ட் பண்ண எல்லாத்தையுமே போட்டுடுங்க. எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும், அதனால் அவ்வளோ சேர்த்துக்கிட்டேன். அதோட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கஸ்தூரி மெத்தி இருக்கு இல்லையா, அதையும் நல்லா கையில் கசக்கி போட்டிங்க அப்படின்னா நல்ல வாசமாக இருக்கும். அப்படியே போட்டுற வேணாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு நல்லா திக்கான கிரேவியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ரொம்ப புளிக்காத தயிராக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நல்லா பீட் பண்ணி தயிரை ஊற்றுங்க. ரொம்ப புளிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம கிரேவியோட அந்த ஃப்ளேவரையே மாற்றிடும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தியோட அப்படிங்கிறப்ப கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். தோசையோட இட்லியோட சாப்பிட போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி அதிகமாக ஊற்றிக்கோங்க. நான் இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பச்சை மிளகாவில் அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதோடய வாசம் வந்து இந்த டைமில் போடுறப்ப நல்லாயிருக்கும். விதையை மட்டும் எடுத்துருங்க, இல்லாட்டி பச்சை வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்ணி ஊற்றினால சால்ட்டு பத்தலை. கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வேக விடுங்க. அப்போ வந்து அதில் இருக்க ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர்லாம் ஆட் பண்ணிடலாம். ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பன்னீர் சேருங்க. இல்லாட்டி நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த பன்னீர் வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ பன்னீர் போட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் அந்த மசாலெலாம் பன்னீரில் ஏறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வேக விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயிலும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு இதை சாப்பிட போகிறேன். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.